அமைக்கணும் வாங்கணும். ஆட்டு நிறைய பேரா பிடிக்கும். அன்பு நண்பர்கள், ரசிக பெருமக்கள், முருகேசன், கிருஷ்ணன் இருவரும் சேர்ந்து எனக்கு அன்பளிப்பு வயவடைத்து வாழ்த்தியிருக்கிறார்கள். அவருக்கு நன்றி 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 நன்றி. அன்பு மலர்கள் ஒன்று மரியாத பெண்ணோ உன்னை மறைக்காத கண்ணோ மறையாத பொண்ணோ தயங்குது கொள்ளோ. எதுக்கு வந்த? உள்ள நுழைஞ்சிருச்சு. என்ன அதுக்காக வந்தேன். என்ன மான் உள்ள வச்சா? எங்க இருந்து வர்ற? கழுகு மாமல இருந்து வர்றேன். கழுகு மாமல இருந்து வரட்டிட்டா வந்த? ஆமா, கழுகு வந்து தோழிக்கு வந்து நடந்து வந்து பிடிக்கிறதுக்காக வந்தேன். அட ஏயா, அது ஓடுறது விடுவடியா போனா போய்ட்டு வேற ஏதாவது பாத்துக்க. எனக்கு வேணும் அதுக்காக தான் நிக்கிறேன். உனக்கு வேணும்? எனக்கு வேணும், அது மட்டும் தான். இதாக நிக்குது வேணும். அந்த வேணும் இல்லையா, எனக்கு வேண்டும். அப்படியா? உங்க பேரு? என் பேரு கந்தன். ஆமா, என் பேரு வீரதேவன். எங்க அப்பா சடை நம்பிராஜே, அம்மா சடைச்சி தங்கமூனி அரவக்கால மொழி. அக்காளி யார பத்தி அக்காளி மரியாதை 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 அக்காளி உண்டு. ஏன்னா ஒரு பெருமையா அவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு
அக்கால் என்னை போய் அக்கால் விடுங்க. அக்கால் நான் ஏதாவது தேவையில்லாம பேசுனேன்னா மரியாதை மரியாதை. அக்கால் எவ்வளவு மரியாதையா நிதானமா பேசி அக்கால் யாரை பார்த்து அக்கால விடுங்கிறேன். ஆளுநர்கார அக்கால் கேளுங்க. அப்படி போச்சு அண்ணா அக்கால் கேள்றா. அக்கால் கேள்றா. ஒரு தரம் தானே சொன்னேன். நீ ஏன் போட்டுக்கிட்டு இருக்க? சரி உனக்கு எனக்கு உறவு இருக்கிறனால தான் இப்ப சொன்னேன். சரி என்ன உறவு? உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து லவ் பண்ணாங்களா? லவ் பண்ணாங்க. சரி ஏன் அவசரப்படுற? நான் சொல்றதுக்குள்ள உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து என்ன கல்யாணமா பண்ணாங்க? இல்ல இரு நான் சொல்லிக்கிறேன். சரி உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து என்ன பிள்ளையா பார்த்தாங்க எப்போதாங்க சொல்லுவேன்? சொல்ல விடியா சொல்லுயா. உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரே வயசுல விஷயம் நல்லா தெரியும் மச்சான். ஆமா டக்குன்னு எப்படி விஷயத்தை பிடிக்கிற பத்தியா? உள்ள விட்டுமா வடிவேலே மனசு வச்சா மலர வச்சா மயக்குது ரோஜ செடி. நீங்களே கட்டி பிடிச்சிக்கிறீங்க, எங்களை பார்க்க வச்சுட்டு பண்றீங்க. என்ன ரவுண்டு கட்டிக்கல அடி ஒண்ணு ஒண்ணு பப்பளி மாசம் மாதிரி பொண்ணு நல்ல வேலை தலையாட்டி போய் கட்டி பிடிக்கிறீங்க ஒழுங்கு போயிடுவாங்க. அப்படியே ஒரு புள்ள கொடுத்து என் பேர் ராசான வை. உனக்கு வேலை மிச்சம் புரியும். ஆமா தங்கச்சிக்கு புள்ள கொடுத்த அண்ணேன்னு ஊரே பெச்சு ஒண்ணு. யாப்பா என்ன ஒரு துறைத்துல வச்சு ஒரு கம்ப்யூட்டர் இப்படி பண்ணலாமா? ஐயா நீங்களே இருந்துட்டு நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த புள்ள குத்து முத்திச்சு அப்ப மட்டும் அவருக்கு இடிச்சுச்சா துணித்தல இருக்கு. அவரு ஒரு நப்பாஞ்சில நின்று இருப்பாரு. நாங்க இதெல்லாம் ஏன் தெரியுமா பண்றேன்? நீ ஒண்ணு பண்ண மாட்டீங்க முடியாது. ஏன்னா உங்க சுகர் வந்த சுப்பிரமணி எந்திரிச்சு வழக்கம் கூட சொல்லாது எனக்கு தெரியும். நம்பிக்கையோட நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு தெரியும். தட்டி விட்டு பாரு தம்பிய அப்போ தட்டி விட்டு தான் பாக்கணும். அதெல்லாம் பண்ணாத மாமா அதாண்டி அந்த வேலை நீ பாத்துக்கிட்டு மாமா யாரு நம்ம கல்யாணத்துக்கு வந்து இந்த பக்கமே இந்த நாத சாந்தமா எப்படி ஊதுது பாரு. அவர் எப்படி வாசிக்கிறாரு? நீ அந்த அம்மாட்ட ட்ரைனிங் எடுத்துக்க எப்படி நாதசாரம் ஊதுறது. நீ அந்த ஐயா கிட்ட எப்படி வாசிக்கிறான்னு மட்டும் ட்ரைனிங் நல்லா தாளம் போட கத்துக்கிறேன். சரி ஆமா ஆமா கூடலூர் குண்டுமல்லி
அண்ணா சரி அவுக்க போறாப்ல நான் போயிட்டு வரேன். நீ ஆல்ரெடி அவங்க விட்டுருவேன். அது இதுல வந்துச்சுன்னா ஊரே பார்க்க, நீங்க மட்டும் பார்த்தா கூட ஒண்ணும் அர்த்தம் இல்லை. இங்க பாருங்க ஊரே பார்க்க. இப்ப மட்டும் பார்க்காத மாதிரி ஊரே தான் பார்க்க போகுது. அப்புறம் சேர வந்து போச்சுன்னா எல்லாரும் பாப்பா, நீங்க மட்டும் பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஊர்கார பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, ஊரே பார்க்க அந்த செல்லுல. மாமா மாமாவா என்ன அண்ணா இந்த பிளேஸ் என்னையாக்கு ஆமா அதான் ராஜா மாமா. ஆமா ஏன் பேர் இருக்கு மாப்பிள்ள மாலை பிடிக்க வந்தீங்க. ஏய் நீ மால் பிடிக்க வந்த மாதிரி இல்ல, நீ மல்லு கட்ட வந்த மாதிரி தான் இருக்கு. எதுக்கு நீ உஷாரா இருக்க? மாங்காய் மரத்துல மாங்காய போ. மாங்காய் இருந்துச்சு, பழமா இருந்து இப்ப கொட்டதான் மிச்சம். என்னஜி சரி நான் பதில் சொல்லிட்டு வரேன், நீங்க 2 பேரும் போங்க. ஏமா மாங்காய் அவருக்கு வேணும் இருக்கு மாப்பிள்ளை வரலன்னு சொல்லிட்டு வரேன். இப்படி கையெடு போயிட்டு வரவானே. நீ வா, நல்லா இருப்ப. நாளைக்கு வந்து போறேன். யோ இங்கயா அந்த புள்ள அடிக்க உனக்கு ஐயோ நல்லா ஐயோ கட் பண்ணிக்க போறானே. ஐயோ விடுவரை வணக்கம். நாங்க யார் இங்கே வருகிற காரண காரியங்கள் என்ன, எதிர்த்த விஷயங்கள் ஆடிவதில்லை பாருங்கள் கூறுங்கள். என்ன திருக்குறள் திறமா போடுற? வண்டி பாட காலமா அப்படி கேட்கலாமா? ஓ கிக்கிரி அது இல்ல, வேற என்ன? பள்ளி மாதேன்னு. அப்படியா? என் காதுல வண்டி பாடக்காரன் உங்களுக்கு நாடகம் ஆரம்பிச்சது உங்களுக்கு காது கேட்க மாட்டேங்குது. பள்ளி ஒரு இந்த வழியா வர முடியாது, இங்க இருந்தா போகும். அதே முட்டலாம் நினைச்சிட்டு இங்க வந்து முட்டிடுச்சு. ஒரு புள்ளி மரம் கண்டதுண்டோ அழகான எந்தன் பெண்மானது, அழகான எந்தன் பெண்மானது, அழகிடும் இளமையில் போனது, நினைத்தாலே நெஞ்சம் கையானது, நினைவுகள் உரிமைகளாகிறது. பெண்மானம்மா, அடியன் மானம்மா, பெண்மானம்மா, இது என் மானம்மா, நினைவில் இருந்தாலே நீ குடுமா
நினைத்தாலே நெஞ்சில் தேனூறுது நினைவுகள் அலைகளை ஓடுது நினைத்தாலே நெஞ்சில் தேனூறுது நினைவுகள் அலைகளை ஓடுது கனவாலை தொல்லை அதிகாரது கனவுகள் இனிமையும் மாறுது பெண்மானம்மா அது என் மானம்மா மானம்மா இது என் மானம்மா நினைவில் நின்று எனக்கு அதுக்கு பொருத்தம் நீ கொடுமா கொடுமா மறுக்கிற முறையா மறைப்பத முறையா வந்தாரை வாழ வைக்க வந்தவின் நாட்டில் செந்தினைக்கு காவல் செய்யும் செழுந்தமிழ் செல்வியே வணக்கம் வணக்கம். உங்கள் வரவேற்பு நன்றிங்க நன்றி. நான் இருப்பது கழுகு மாமலை. சரி. என் தாய் தந்தையார் சுதோ வெள்ளிமலை. வேட்டை மார்க்கமாக வந்தேன். ஒரு அழகான புள்ளிமானை கண்டேன். கண்டவுடனே பிடிக்க பிடிச்சு. ஆனா கண்டதெல்லாம் பிடிக்க நினைக்கல. பார்த்தாலே தெரியுது. உங்க அண்ணனை கேட்டேன் இல்லைன்னு மறுக்கிறார். என்னன்னு? மான் வந்தாருன்னு கொடுப்பாரு. தோழியை கேட்டேன். என்ன சொல்றாங்க? அவ புழுகுறான். என்ன புழு? பார்த்ததே இல்லைங்களா? உண்மையே சொல்றாங்க. இந்த இடத்தினுடைய தலைவி நீங்க. நான் தான் அறிந்தேன் நீங்க சொன்னதுனால. நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. அதுதான் நானும் நினைச்சு நிக்கிறேன். நீங்க மட்டும் அந்த மாலை ஒண்ணு பிடிச்சு கொடுங்க, இல்லன்னா காட்டுங்க போ. ஓ, உங்களுக்கு பிடிச்ச வேற கொடுக்கணுமா? ரெண்டு விதமான நீங்க வச்ச ஆளா ரெண்டு விதமான முயற்சி கொண்டு எங்கேயோ விட்டுட்டு வருவீங்க. நாங்க புடிச்சு உங்க கையில கொடுக்கணும். அதான் சொன்னேனே. என்ன ஒரு முறையா மட்டும் சொல்லியிருந்தா நீங்க தப்பா என்ன சொல்லலாம். நான் ரெண்டு விதமான விஷயத்தை கேட்கிறேன். ஒண்ணு பிடிச்சு கொடுங்க, பிடிச்சு கொடுக்க முடியாது. இல்லன்னா பாருங்க, ஒரு வார்த்தை ஒரு கேள்விக்கு நம்ம படிச்சிருக்கோம். பெரிய பாரா கேள்வியா இருந்தா இந்த கேள்விக்கு பதில் அல்லது இதை எழுதுகள் அப்படி பாரு. இப்ப நான் அதை போல கேட்கிறேன். ஒண்ணு பிடிச்சு கொடுங்க, இல்லன்னா அல்லதா நீங்க காட்டுங்க போதும். நாங்க காட்டுனா ஓசி இல்ல, நீங்க வந்து பிடிச்சிட்டு போயிருவீங்க. எப்படி உள்ள வேடுவாரு சமத்து உள்ள இல்ல என்ன உள்ள இல்ல வேடுவர என்ன அது பறந்தா போயிருச்சு. ஏங்க அதுக்கிட்ட ரெக்கா முளைச்சிருக்கு. அது மாட்டீங்க. என்ன கட்டி இப்படி பேசுறீங்க? ஏங்க அதனால வாக்குச்சியா இடமிருந்து பொருள் இருந்து ஏவல் இருந்து உங்கள் சொல்ல எதிர்பார்த்து நிற்கிறீங்க. எதிர்பார்ங்க. அதனால ஒண்ணு குற்றம் இல்ல. மான்குட்டி வரல ஆத்துல போட்டுட்டு குளத்துல எடுத்துக்கவே என்கிட்ட பேசக்கூடாது. உங்க மான்குட்டி எங்க பாத்தீங்க? கழுகு மாமலை இருந்து வரேன். கழுகு மாமலைக்கு நீங்க இருக்கீங்க. மான்குட்டி எங்க பாத்தீங்க? உங்க மான்குட்டியை பார்த்து அண்ணே இப்பதான் தெரியுது. உங்களுக்கு காது கேட்க மாட்டேங்குது. வசந்த விட்டுற வேண்டியதான். என்ன ஆமா என்னங்க இவரு வந்து பிடிக்க போறாரு. பிடிக்கிறேன் என்ன என்ன பிடிக்க உற்சாகத்தாங்க. ஒரு விஷயத்த பாருங்களேன், ஒரு பிரச்சனை நடக்கும். ஒரு பிரச்சனைக்கு பிரச்சனை ஒரு ஆளு மோதிக்குவான். ஆனா எவ்வளவு பலம் இருந்தாலும் கொஞ்சம் யோசனை வரும். எதிரியுடைய பலம் தெரியணும் இல்லையா? இந்த பலம் தெரியறதுக்காண்டி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். பக்கத்துல ஐயா போல ஒரு ஆள் இருக்கு, போட அவனை என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வெளுத்துருவான். இது அவரா வந்து அடிக்கிறாரு இல்ல, அது ஒரு தெம்பு தானே. பக்கத்துல இருந்து ஒரு வார்த்தை மாறி அது மாதிரிதான் அங்க இருந்து பயிற்சி எல்லா பயிற்சியும் சொல்லி கொடுத்தாரு ஒரு குரு சிசிய பிள்ளைக்கு. எல்லாத்தையும் தானே கத்துக்கிட்டு முடிச்ச பிறகு பாலன் சொன்னாரா, நீ என்ன பெரிய ஆளு, நீ எவ்வளவு பெரிய ஆளு, வா வந்து பாரு, நின்னு பாரு, மோதி பாரு, அடிச்சு பாரு அப்படின்னு குருநாதரையே கற்றுக் கொடுத்த குருநாதரையே கூப்பிட்டாரா அடிக்கிறதுக்கு. இவர் பார்த்தாரு, என்னடா அது நம்ம தெரிஞ்ச கலை எல்லாமே கத்து கொடுத்துட்டோம், இதுக்கு மேல நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை, இப்படி கூப்பிடுறானே அவனை எப்படி நம்ம வெற்றி கொள்வது அப்படின்னு சொல்லி அறிவுக்கு மேல கொடுத்தாரு. வேகமா கிடுக்கிடுன்னு மரத்து மேல ஏறினாராம். மேல உட்காந்து யோசிச்சிருக்காரு. திரும்ப கிடுக்கிடுன்னு இறங்கி வந்தாரு. இந்த மரத்துல ஏறி இருக்கிறது என்னமோ குருநாதர் தெரியல பண்ண போறாரு அப்படின்னு. உடனே ஒரு
தோசை இட்லி மூடி இருக்கு, இட்லி பானையோட மூடி, அதையும் சாதம் பெரிய சாரண மாதிரி கிளறுவாங்க இல்லையா, அதையும் எடுத்து வச்சுட்டு குருநாதாரு காலில் கும்பிட்டு விழுந்தாரா. ஏண்டா விழுந்த? இந்த வித்தையை எனக்கு சொல்லி கொடுக்கலையே குருநாதா. மரத்து மேல ஏறுறதையும் திரும்ப இறங்குறதையும் இந்த சாரணையும் அந்த இட்லி பானை மூடி இந்த வித்தை சொல்லி கொடுக்கலையே குருநாதா அப்படின்னு சொல்லி காலில் கும்பிட்டு விழுந்தாரா. அதனாலதான் தனக்குன்னு ஒரு விஷயத்த வச்சுக்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி குருநாதர் மாதிரி ஏமாந்து போகணும். ஆனா அறிவுக்கு வேலை கொடுக்கணும். அந்த மாதிரி முதல்ல நான் அறிவுக்கு வேலை கொடுக்கணும். அதாவது குருநாதர்களே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே கத்து கொடுத்திருந்தாலும் கூட இந்த சமயோஜன புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது அவங்களால வெல்ல முடியும். ஏன்னா மாணவனுக்கு தெரிய போறதில்லை. மாணவனுக்கு தெரியுமா? அது தெரிய போறதில்லை. ஏதோ ஒரு வழியில ஏதோ மாத்தமா செய்யறாரு. அப்ப இந்த வித்தையை நமக்கு கத்து கொடுக்காம இருந்திருக்காரு. இது திரைப்படத்திலே போட்டான். இந்த இதை மல்யுத்த போட்டி நடக்கும். மல்யுத்த போட்டவா என்னோட மோது அப்படிமா. அப்பதான் என்ன வீட்டுக்குள்ள போவாரு வேகமா. ஒரு இட்லி மூடணும்ல, அந்த சட்டையும் ஒரு கரண்டி எடுத்துட்டு வெளியே வருவார். அவன் பார்த்து மனசிடுவான். அந்த வசனத்தை நம்ம போட்டாங்க. அந்த நேரத்துக்கு எது பயன்படும்னு வாத்தியாருக்கு தெரியும், மாணவனுக்கு தெரியுமா? அதை கத்துக்கிட்டு அவனை ஆசிரியர் ஆகும் போதுதான் தெரியும். இன்னொரு விஷயம், குரு இல்லா வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, குருன்னு ஒருத்தர் இருக்கானு, குரு தட்சணைன்னு ஒண்ணு கொடுக்கணும். கொடுத்துட்டுதான் விண்ணத்தையே நம்ம கத்துக்கணும். எதுவா இருந்தாலும் குருவாக ஒருவரை நினைத்துத்தான் நம்ம வந்து எதுவா இருந்தாலும் குரு வித்தை குருட்டு வித்தை தான். என்ன குரு வித்தை குருட்டு வித்தை தான் ஒண்ணு நடந்துச்சு. ஏன் குரு இல்லாமல் எவன் கத்துக்கிறானோ அது குருட்டு வித்தையா தான் இருக்கானா. குருவையும் மிஞ்சிற அளவுக்கும் சிசிய பிள்ளை உண்டுதான் உண்டுதானே. ஏன் குருவை மிஞ்சிற சிசியன்னா சொல்லியே கொடுக்கல. ஒருத்தர் சொல்லுவேன், நான் அடிக்கடி கேட்பேன். ஒருத்தர் சொல்லுவேன், நீங்க மானசீக குரு மாதிரி. மானசீக குருன்னா எப்படி என்ன கேட்கிறேன்? மனதுல நினைத்துக் கொள்வது, அவரை போலவே அவர் கற்றுக் கொடுத்ததாகவே நினைத்து அப்படி பண்றது மானசீகம் தான். ஆனா அவன் அப்படி இல்லை, சொல்லி கொடுக்கறத எட்டி இருந்து பாக்குறான். அங்கே துரியோதனர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அங்கே பரீட்சை நடக்குது. ஒவ்வொரு நேரமும் பயிற்சிகளும் நடக்குது. அப்படி நடக்கும் போது எட்டி இருந்து பார்த்தவன முதல்ல போய் கேட்டான், உனக்கு சொல்லி தர முடியாது. ஏன்? நீ சத்திரியன் கிடையாது. இங்கேயே அதான் பிரச்சனை. அப்ப நான் அரசு குடும்பத்துக்கு தான் சொல்லி தர்றேன், உனக்கெல்லாம் சொல்லி தர முடியாது. அப்படியா? அவன் போயிட்டான். ஆனா அவன் போனவன் சும்மா இருக்கலையே. அவரை பார்த்தான், பயிற்சிகளை எட்டி நின்று பார்த்தான். யாரும் அதை தர சொல்ல முடியாது. பார்த்து கொண்டு போய் தர சொல்ல முடியுமா? இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தர் பேசிக்கிட்டு போனாங்கன்னா நீங்க பாக்குறது உங்களையும் சேர்த்து நான் திட்ட முடியுமா? இது பொது. அதனால என்ன பண்ண பார்த்தேன். ஆனா அவர் சொல்லாததையும் செஞ்சார். ஏகலைவன் தான் அப்படி செஞ்சது. ஆமா, குருநாதருடைய உருவ சிலையை செய்து வைத்து அவரை வந்து குருவாக நினைத்து விண்ணத்தை கத்துக்கிட்டாரு. உலகத்திலேயே அவங்களுக்கு இன்னொருத்தரை எடுத்து காட்ட முடியாது. அர்ஜுனனை மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஏகலைவன் இருந்தார். அதனாலதான் யாருப்பா உனக்கு குருநாதர்? நீங்க தான் ஐயா. அப்படியா? குருதட்சணை கொடுக்கவே இல்லையே. குருதட்சணையா உங்களுக்கு என்னையா வேணும் கேளுங்க, தரேன் அப்படின்னு. உன்னுடைய கட்ட விரலை கொடு. இதுதாமா சொல்றாங்க, கட்டை விரலை கொடுன்னு எந்த இதுலயும் எழுதப்படல. ஆனா பாருங்க, நம்மளால அதான் பேசுறோம். ஆனா அவர் கேட்கிறாரு, உலகத்திலே நீ எதை பெரிதாக மதிக்கிறாயோ அதை கொடு. ஒரு வாத்தியார் அதான் அவர் மேல கலகமா போயிடாரு. அப்படி கேட்கல அவரு. அவர் கேட்க ஆசைப்பட்டாரு. ஆனா அந்த திட்டத்துல அவர் கேட்கிறார். அவர் கேட்டது என்ன? நீ உலகத்துல எதை பெரிதாக மதிக்கிறாயோ அதே குருதட்சணை வேணாம்னு சொல்லி பார்த்தார். ஆனா அவன் மறுத்து குருதட்சணை ஒன்று இருந்தா தானே பழிக்கும். அதையும் அவனுக்கு தெரியும். குருதட்சணை வைக்காம கூட்டு நம்ம கத்துக்கிட்டு வர முடியாது. ஒரு 10 பைசா, அந்த காலத்துல 10 பைசா 1 பைசாவா இருக்கட்டும், குரு தட்சணைன்னு வச்சுட்டா போதும், அது பழிச்சிடும். அவனுக்கு அந்த குருவுல என்ன இருந்துட்டே இருந்துச்சு, ஆஹா நம்ம எல்லாம் கத்துக்கிட்டோம் சரி, ஆனா குருதட்சணை வரைக்கும் கொடுக்காம இருக்கவே. அப்ப அவரு கேட்க, இவன் என்ன வேணாலும் கேளுங்க. அப்படியா? நான் கேட்க தருவியா? தருவேன், சொல்லுங்க. நீ உலகத்துல எதை பெரிதாக மதிக்கிறாய் அதை எனக்கு கொடு. அவருக்கு பாருங்க சூட்சமம் என்ன தெரிஞ்சிச்சு, வெளிப்படையா கேட்க முடியல. ஏன்? அவர் ஆசிரியர். பார்த்தா உலகத்திலே பெருசா மதிக்கிறவன் என்ன மதிக்கிறான்? உலகத்திலே சேர்ந்தது தாய் தந்தை தான். தாய் தந்தை மதிக்கிறான். ஆனா இப்ப எதை மதிக்கிறான்? உலகத்திலே நாம அவர் கற்றுக் கொடுக்காத வித்தைய ஏன்னா அந்த சிசியர்களை விட நம்ம வந்து அதிகப்படியானதா கத்துக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணா கத்துக்கிட்டான். அதான் இங்க சர்ச்சை. அப்படியா?
இந்த கத்துக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டதுல ஆதாரமா இருப்பது என்ன? வில்லு விடுற கை தான். அந்த கையிலே கட்ட விருத்தான். இதான் அவனுக்கு பிரதானமே. இல்லைன்னா அவனோட புகழே இல்லை. சுத்தமா இல்லாம போயிருமா இல்லையா? அவன் என்ன வில்லு விட முடியும்? பார்த்தா யோசிக்கவே இல்லை. வெட்டு எங்கிட்ட வில்லு விடுறது. ஆனா அவர் அதையும் விடலை. அந்த ஆசிரியர் பாருங்க, உண்மையிலே சந்தேகப்பட்டோ அல்லது மனதிலே குரூர எண்ணமா இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? சரின்னு போயிருப்பாரு. ஆனா அப்படி சொல்லல. இவர்கள் வரலாறு பேசப்படும் பொழுது உன்னுடைய திறமையை முன்னாடி வைத்தே எல்லாம் கணக்கிட்டுப்பட்டு எழுதப்படும். அதனால சொல்லுவோம், வில்லுக்கு விஜயனாக இருந்தாலும் அவரையும் மிஞ்சும் அளவிற்கு ஒரு சிஷியன் இருந்தான்னு ஒரு கதை வருது பாருங்க. விடல பாருங்க, அந்த மாணவனுக்கு அந்த பெருமை சேர்க்கவன்னா எப்போ உன்னைய அர்ஜுனன் நினைக்கிறானோ உன்னையும் நினைக்கிற மாதிரி தான் முதல் உன்னை தான் நினைப்பான். அப்புறம் தான் அவனுக்கு, ஏன்னா அவனுக்கு கெட்ட வரல போகலன்னா அர்ஜுனன் நினைக்க மிஞ்சி வர மிஞ்ச மாட்டான்.